பாஜக ரத்தன கமலம் போட்டு கூட்டிட்டு வந்ததே உங்க கலைஞர் தானே. அப்ப கலைஞர் என்ன சொல்லுவீங்க? கலைஞர் கூட கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல. அப்ப உங்க கலைஞர் சொன்னார்ல, பாஜக மதவாத கட்சின்னு தவறா சித்தரிக்கப்படுது. அத ஒவ்வொரு திமுக காரனும் போய் சொல்லணும் எல்லார்கிட்டையும். RSSங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம். அதை பத்தி எல்லாத்தையும் போய் சொல்லணும்னு சொன்ன கலைஞர் அறிவாளியா இல்ல ஆர்எஸ் அறிவாளியா? ஒண்ணு அவர் சொன்னது தப்புன்னா நீங்க தப்புன்னு ஒத்துக்கோங்க, இல்ல நீங்க சொன்னது சரின்னா அவர் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஸ்தாயிபனுங்களா ரெட்டனாக்கு படிச்சவங்க. அந்த சொல்லுவாங்கல்ல பாம்புக்கு ரெட்டனாக்குன்னு, அந்த மாதிரி பாம்பை விட கொடூரமான விஷம் முடிச்சது இந்த தீய சக்தி திமுக. கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாமா? தேர்தல் வந்துருச்சுல்ல, அதனால கடவுளை நம்புவாங்க. தேர்தல் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்துவா பிறந்தீங்கன்னா நீ எல்லாம் விபச்சாரியின் மவன் பேசுவாரு. அதெல்லாம் ஒரு மனுஷன், அவரை பத்தி பேசாதீங்க. எதுக்கு முதல்வர் ரேம்ப் வாக்கு போறாரு? எதுக்கு சின்ன பகவதி செல்ஃபி எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்க எப்பவுமே இதை செய்வீங்கன்னா பரவாயில்ல, எதுக்கு விஜயை பார்த்து அதை செய்றீங்க? ட்ரெஸ் முதற்கொண்டு அரசியலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மோடி அவர்களை பத்தி மோடின்னு பேர் சொல்லக்கூட உதயநிதி அவர்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. 12 தோல்வி ஸ்டாலின் அப்படின்னு 2011 சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடந்த பை எலெக்ஷனு அப்படின்னு வரிசையா கணக்கு போட்டு ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பாருங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். விருதுநகர்ல திமுக இளைஞர் அணி நடத்தின அந்த மாநாட்டை நீங்க பாத்தீங்களா? தமிழ்நாடே பாத்துச்சு. அதோட சிறப்புகளா நீங்க என்ன ஜி பாக்குறீங்க? அந்த மாநாட்டோட சிறப்புகளா நீங்க என்ன பாக்குறீங்க? திமுகனாலே திருட்டு உருட்டு பொரட்டு அப்படிமோ, அதுல எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஸ்டிக்கரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசு நீங்க சொல்லிக்கிறீங்க, ஆகா நாங்கெல்லாம் 75 வருஷம் பாரம்பரியம், நாங்கெல்லாம் எங்களுக்கு அறிவு திருவிழா நடத்துறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அறிவே இல்லாதவங்க அறிவு திருவிழா எடுத்தனா ஏன்டா உங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்குன்னு சொல்லி உதயநிதி கேக்குறாரு. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க இவங்க எல்லாம் கூட்டம் கூட்டவங்க எல்லாம் ஓட்டு வருமான்னு சொல்லி விஜயை விட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க. முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா டிட்டோ விஜயோட காஸ்டியூம் முதற்கொண்டு பேண்ட் சட்டை முதற்கொண்டு அவர் மாதிரியே போட்டுக்கிட்டு ராம்பாக்கு எப்படி அவருக்கு துண்டை தூக்கி எறிவாங்களோ அதே மாதிரி துண்டை தூக்கி எறிறாங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி எறிறாங்க. நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமா அவர் மேல பொழுதுலன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில தூக்கி எறிறது, துண்டை தூக்கி பிடிச்சி இவர் தோல்ல போட்டுக்கிறது அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு முதல்வர் அவர்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த போட்டோ ஷூட் மோகமும் விளம்பர மாடல் மோகமும் முத்தி போய் கிடக்கு அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் செஞ்ச புண்ணியம் என்னன்னா விஜய் மாதிரி சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரல முதல்வருக்கு. அவர் அதெல்லாம் ட்ரை பண்ணாரு முன்னாடி, அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு ஃப்ரேமை பார்த்து அப்படின்றதுனால விட்டுட்டாரு. அதனால இப்ப இந்த ஹயபூசா பைக்ல உட்காடுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஃபாரின்ல போய் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறது, இங்க ஊட்டியில போய் போட்டோ ஷூட் எடுக்கிறதோட அந்த ஆசையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா திருப்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு படம் எடுத்த மாதிரி வேணாம் மச்சான் வேணான்னு ஏதாவது ஒரு படத்துல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் நம்ம தலையெழுத்து நம்ம அதெல்லாம் பார்த்துதானே ஆகணும். இந்த எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்ட மாதிரி எங்கள் கண்கள் பாவம் இல்லையா அப்படின்னு விஜய் இவர் அப்படியே இமிடேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநாடுல பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல திமுக அப்படின்னாலே சில ஸ்பெஷல் ஐட்டங்கள்ஸ் இருக்கும். அது போல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பை மட்டும் ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் பேர் வந்ததா சொல்றாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் ஸ்நாக்ஸ் மட்டும் செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் அப்ப விட்டு காசு அப்படின்றது தெரியல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி மேடையில பேசுறாரு, மித்த கூட்டம் மாதிரிலாம் எங்க கூட்டம் கிடையாதுங்க, ரொம்ப கட்டுக்கோப்பான கூட்டம்னு. இத கேக்குறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கே குப்புக்குன்னு சிரிப்பு வந்திருக்கும். இவர் இங்க பேசிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க சேர் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தரையில ரவுண்டு கட்டி உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஓரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் போய் அங்க பக்கத்துல இருக்க டாஸ்மாக்ல ரவுண்டு கட்டி கியூல நின்று குடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு பொட்டல அந்த பை தூக்கி போடுறதுக்கு அந்த பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் தூக்கி போடுற மாதிரி அப்படியே தூக்கி தூக்கி விட்டு எறியறது. குப்பை அள்ளி எடுத்துட்டு வர வண்டியில சாப்பாடு கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அடிதடி ரகல. அந்த ஸ்நாக்ஸ் பேக்குக்கு பாத்தீங்கன்னா ஏறி மிதிச்சு நெரிச்சு. என்ன கட்டுக்கோப்பான கூட்டம். திமுகனா கடமை, அப்படியே கடமை தவறாம இருப்பாங்க. கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம் சொன்ன அண்ணா இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ரத்த கண்ணியம் அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கூட்டம் நடந்தது. அதுல அடுத்த ஹைலைட் நம்ம சின்ன பகவதி என்ன பண்ணாருன்னா, விஜய் எப்பவுமே அந்த ஒரு செல்ஃபி அந்த ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபுல்லா ஒரு வீடியோ ஒண்ணு எடுப்பாரு. அவரையும் அவரோட ஃபேன்சி சேர்த்து வச்சு அப்படியே பசங்களை அப்படியே பயங்கரமா வைரலா எல்லாரும் வைப் பண்ணுவாங்க. இந்த தடவை உதயநிதி என்ன பண்ணாருன்னா அவர் அதே மாதிரி கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு அவரும் அதே மாதிரி அந்த செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காரு.
உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? பாக்குறவங்க சோசியல் மீடியால கலாய்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இது ஏடா உங்களுக்கு ரீலு ரியலு அப்படின்னு சொல்லி போட்டு ஓட்டுவாங்க. அத பாக்குற நிமிஷமே நமக்கு கண்டென்ட் மைண்ட்ல ஓடுது. ரைட்டு. அடுத்து வந்து டிவிகே பாய்ஸ் எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு சமத்தியான தீனி இருக்கு அப்படின்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அந்த பசங்கள? அவங்க எல்லாம் அணில் குஞ்சுங்க. அவங்க எல்லாம் தற்குறி பயலுங்க. அவங்க எல்லாம் சின்ன பசங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாது. நாங்கள் அறிவார்ந்த கூட்டம், சித்தாந்தவாதிகள், பெரியாரின் வழி வந்தவர்கள், அண்ணாவின் வழித்தோன்றர்கள், இந்த நொன்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கு முதல்வர் ரேம்ப் வாக்கு போறாரு? எதுக்கு சின்ன பகவதி வந்து செல்ஃபி எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க எப்பவுமே இதை செய்வீங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு விஜயை பார்த்து அதை செய்றீங்க? ட்ரெஸ் முதற்கொண்டு அந்த மனுஷன் கொடியில காயப்படுத்த துணியங்கனே தூக்கிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ட்ரெஸ் முதற்கொண்டு இதைய போட்டு இதுக்கு பேரு நாங்க 75 வருஷம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுறாங்க. கேவலம். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த அளவுக்கு அங்க இருக்கு. அங்க இருக்கிற இளைஞர்கள் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகல இருக்க இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு விஜயோட இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியுது. நிறைய பேர் இங்க இருந்து அங்க போயிருவானுங்க போல இருக்குடா. அதனால இவங்களை வந்து நம்ம வந்து கையில வச்சுக்கணும்னா அதே குரங்கு சேட்டெல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிருக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, நமக்கு எப்பவுமே திமுக மாநாடு நடத்தினாலே நமக்கு வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். அதுக்கு அடுத்தது போல இவர் சொன்ன மாதிரி எங்கள் இளைஞர்கள் வந்து அப்படி ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடினாலும் கட்டுக்கோப்பாக அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அங்க போய் வாழத்தாரு அண்ணாசி போல எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஓடிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க துரத்துறாங்க. போலீஸ்காரன் அங்கிட்டு துரத்தி விட்டுட்டு இங்கிட்டு துரத்திட்டு போறாரு. அந்த பக்கம் சுத்திட்டு வந்து அங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காமெடியான கூட்டம். இந்த கூட்டம் இப்படிதான் பண்ணும்னு தெரியும் திமுகவுக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை பத்தி அவங்களுக்கு தெரியறத நம்மளை விட அவங்களுக்கு தெரியாம போயிருமா என்ன? நல்லா தெரியும். ஆனா மேடையில ஏறி பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே எங்களை மாதிரி ஒருத்தங்க உத்தம புத்திரனே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. திமுகவோட பிரச்சனையே இதுதான். எப்பவுமே அவங்க வந்து நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்றத எந்த காலத்திலயும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இது இப்படிப்பட்ட கூட்டம்ன்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க வேணா தெரிஞ்சுக்கலாம். அங்க இளைஞர் அணி கூட்டம் நடக்குதுன்னா அந்த பக்கம் அந்த ஊர் பக்கமே ஜனங்கள்லாம் ஒரு நாள் ஃபுல்லா அமைதியா வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. ஐயோ இந்த வானர படைகள்லாம் வந்துட்டு போற வரைக்கும் நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு. அங்க எத்தனை பேர்ட்ட உரண்டை இழுத்தாங்க, எத்தனை பேர் டாஸ்மாக்ல பூந்து பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளவு சேர அடிச்சு நொறுக்குனாங்க, எங்க எல்லா இடத்தையும் அத்துட்டு பிச்சுட்டு போனாங்க அப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் ஒன்னொன்னா வெளியே வரும். அந்த மாநாட்டில் வச்சு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி சொல்கிறார், 10 தோல்வி எடப்பாடியும் மொத்த தோல்வி மோடியும், என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழக மக்கள் இவங்களை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதற்கு உங்களோட பதில் என்ன? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க பாஜக காரங்க போல இருக்கு. இவங்களை வாரி விடுற வேலையை ஃபுல்லா அந்த துண்டு சீட்டு தான் பண்ணுது அப்படின்னு. 10 தோல்வி பழனிசாமின்றீங்க, மொத்த தோல்வி மோடியா? மோடி இது வரைக்கும் போட்டியிட்ட எதுலயுமே தோல்வியவே பார்க்காத ஒருத்தர். அவர் வந்து 3 முறை முதல்வரா இருந்திருக்கிறாரு. அடுத்து இப்ப 3 முறை பிரதமரா இருந்திருக்காரு. இவரை போய் நீங்க எங்க இருந்து மொத்த தோல்வி மோடின்னு சொல்லி சொல்றாரு உதயநிதி அப்படின்னா அது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அடுத்த ஒரு டேட்டா எடுத்து வெளியே வச்சிருக்காங்க, 12 தோல்வி ஸ்டாலின் அப்படின்னு. 2011 சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடந்த பை எலெக்ஷனு அப்படின்னு வரிசையா கணக்கு போட்டு ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பாருங்க. அதையும் நீங்க உங்களுக்கு போடுங்க. 12 தோல்வி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க உதயநிதி பாக்குறாரா என்னன்னு தெரியல. அடுத்ததா, தோல்வியை பத்தி பேச திமுகவுக்கு 1% அருகதை கிடையாது. 75 கால வரலாறு இருக்குன்னு சொல்றவங்க 50 வருஷ காலம் வீட்டுலதான் இருந்தாங்க. 5 டேர்ம் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்ப மீதி என்ன பண்ணிருக்காங்க? 50 வருஷம் ஆட்சி இல்லாம எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. அதுதான் திமுகவோட லட்சணம். மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க மரியாதை. திமுக என்னைக்குமே மக்களோட சாய்ஸே கிடையாது. புரியுதா? இவங்களா இங்க இருக்கிற ஏதாவது கூட்டணி குழப்பம் இந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஒரு 3% 4% ஓட்டுல எதையோ ஜிமிக்ஸ் பண்ணி உள்ள வர்றதுதான் திமுக விழுச்சு. திமுக என்னைக்குமே மக்களோட ஏகோபித்த ஆதரவு பெற்று அப்படி ஓகோன்னு வர்றதே வரலாற்றிலே கிடையாது. தோல்வியை பத்தி பேசுறதுக்கு உதயநிதிக்கு என்ன ஒரு அருகதை இருக்கு அப்படின்றது புரியல. உதயநிதி வந்து அப்படியே சேஃபா அவங்க அப்பா லேண்ட் பண்ணார்ல, அந்த மாதிரி இல்லாம வந்து இந்த பக்கம் திருநெல்வேலியில கன்னியாகுமரியில போட்டியிட வேண்டியதானே உதயநிதி. அவர் தில் இருந்ததுன்னா நாங்க எங்க நின்னாலும் ஜெயிப்போம் அப்படின்னா வாங்க கன்னியாகுமரியில நின்று ஜெயிங்க, கோயம்புத்தூர்ல நின்று ஜெயிங்க, வருவீங்களா? வரமாட்டீங்களா? அப்படியே ரொம்ப சேஃபா ஒரு தொகுதியை உங்களுக்குன்னு ரெடி பண்ணி ஹைபிரிட் கோழி மாதிரி அப்படியே அழகா உங்களுக்கான டெம்பரேச்சர் அதெல்லாம் செட் பண்ணி அப்படியே உங்களை உள்ள அனுப்பி அப்படியே கோழி குஞ்சா வெளியே எடுப்பாங்க. நீங்க என்ன அரசியல் நீ பெரிய அப்படியே மக்களை களத்தில் சந்தித்து நாங்கள் வந்தோங்கிறீங்க. மக்களை களத்துல எங்க விட சந்திக்க தயாரா இருக்கீங்களா நீங்க? என்ன பேச்சு பேசிருக்காங்க? திமுக காரங்கள பேரை எடுத்தாலே பிரச்சனை. எங்க திரும்பினாலும் இது. இந்த முறை நீங்க எவ்வளவு தோல்வி அடைய போறீங்க? 2 டிஜிட்ல வர போறீங்க. நீங்க 200 பேசிக்கிட்டு இருக்கிறீங்க.
2 டிஜிட்ல வருவீங்களா அப்படிங்கறத முதல்ல உதயநிதி வந்து என்ஷூர் பண்ணட்டும். கட்சிக்குள்ள ஊறுபட்ட பிரச்சனை, குழப்பம், கோஷ்டி பூசல் இவ்வளவு லட்சணத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இது பண்றாங்க. உதயநிதி எங்க போனாரு? இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பனையூர்ல இருந்து பண்ணையார் வெளியில வரலன்னு விஜயா கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த உதயநிதி சின்ன பண்ணையார் வெளியே வந்தாரா? அண்ணாக்கு நினைவு நாளுக்கு பேரணி நடந்துச்சுல, எங்க போனாரு உதயநிதி? திருப்ளிகேன்ல வந்து பார்த்தசாரதி கோவில்ல அவர் வந்து சமபந்தி போஜனத்துல அவர் கலந்து பாருன்னு சொன்னாங்க. ஏன் கலந்துக்கல? எங்க திடீர்னு உதயநிதி போனாரு? திடீர்னு நடுவுல அப்படியே கிட்டத்தட்ட ஆளே காணோம். சைலண்ட் மோடு. எங்க ஃபாரின் டூர் போயிருப்பாரு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு இப்ப இளைஞர் அணி மாநாட்டுக்கு இப்ப வந்து தலையை காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி சீசனல் பாலிட்டிஷியன், பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பண்ணிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் அரசியலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மோடி அவர்களை பத்தி மோடின்னு பேர் சொல்லக்கூட உதயநிதி அவர்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. தனி மனித ஒழுக்கம் சார்ந்தும் சரி, அரசியல் அறிவு சார்ந்தும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நினைப்புலயும் சரி, உதயநிதி அவர்கள் வந்து மோடி அப்படின்னு அந்த பேர் சொல்றதுக்கு கூட உதயநிதிக்கு தகுதி கிடையாது. ராசா அவர்கள் சொல்கிறார், தமிழகத்துக்குள்ள பாஜகவை உள்ள வராமல் தடுத்து தமிழகத்தை காத்து வருகிறார்கள், எல்லைச்சாமியாக காத்து வருகிறார்கள். ஸ்டாலின் அவர்களும் வீரமணி அவர்களும் எங்களுடைய எல்லைச்சாமி, நாங்களே இப்ப கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாமா? தேர்தல் வந்துருச்சுல்ல, அதனால கடவுளை நம்புவாங்க. தேர்தல் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்துவா பிறந்தீங்கன்னா நீ எல்லாம் விபச்சாரியின் மகன் பேசுவாரு. அவரெல்லாம் ஒரு மனுஷன், அவரை பத்தி பேசாதீங்க. அவரை தான் இப்ப எல்லாம் மீடியால முதற்கொண்டு ஒரு யூடியூப் சேனல்ல முதற்கொண்டு உள்ள விட்டு அவரெல்லாம் கிழிச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து கேவலமான, அதாவது ஒரு இன்டர்வியூல வந்து என்னைய வந்து நான் போய் பெரம்பலூர்ல தான் கேட்டேன், ஆனா கலைஞர் வந்து என்னைய வந்து நீலகிரிக்கு போன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு முதல்ல சொல்றீங்க. இங்க வந்து என்ன சொல்றீங்க? ஐயோ எங்க அப்பன் தாத்தாலாம் அங்கதான் இருந்தாரு, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். கலைஞர் வந்து என்னைய பொது தொகுதியெல்லாம் நிக்க சொன்னாரு. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா பசங்க கையிலயும் வந்து கேமரா இருக்கு, மொபைல் இருக்கு. அவன் தட்டி விட்டானா வீடியோ ரெக்கார்ட் இருக்கு, எடுத்து போட்டுறான். இந்த காலத்துல நீங்க இவ்வளவு பொய் பேசுறீங்கன்னா, எங்க அப்பன் தாத்தா காலத்துல நீங்க என்னென்ன பொய் பேசி அவங்களை ஏமாத்தி வந்திருப்பீங்க. எல்லச்சாமி மூஞ்சி மோரையும் பார்க்கல. இங்க பாஜக இப்ப ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. போன முறை நாடாளுமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 எம்பிக்கள் வந்திருப்பாங்க. நீங்க தொடச்சிட்டு ஓரமா போய் உட்காந்துருப்பீங்க, வெறும் 9 எம்பி 10 எம்பியை வச்சுக்கிட்டு. இங்க ஏடிஎம்கேக்குள்ள நடந்த அந்த உட்கட்சி பூசலும், அந்த இடத்துல அவர் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வராம போனது. அடுத்து இங்க பாஜக தனியா நின்னதுனால அது நீங்க ஓட்ட எடுத்து கூட்டி பாருங்க. எத்தனை இடங்கள்ல திமுக வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியோட ஓட்டையும் கூட்டி பாருங்க. இந்த மாதிரி எதிர்கட்சியில இருக்கிறவங்க பிரிஞ்சு நிக்கிறதுனால ஜெயித்துக்கிட்டு இருக்க நீங்க ஏதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு கூத்தடிச்சிட்டு இருக்க கூட்டம் நீங்க என்ன எல்லச்சாமி மூஞ்சி மோவரையும் பார்க்கல. திருட்டே இவங்க தான் பண்றாங்க, இல்ல எல்லச்சாமியா மூஞ்சி. இவங்க கிட்ட இருந்தா எல்லாரையும் பாதுகாக்கணும். இவங்க யார பாதுகாக்குறாங்க? எல்லச்சாமி. இங்க பாஜக ஆல்ரெடி 4 எம்எல்ஏ வந்து இங்க உட்காந்துட்டு அவங்க இது பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பாஜக உள்ள வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். பாஜகவை ரத்தன கம்பளம் போட்டு கூட்டிட்டு வந்ததே உங்க கலைஞர் தானே. அப்ப கலைஞர் என்ன சொல்லுவீங்க? கலைஞர் கூட கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல, அப்ப உங்க கலைஞர் சொன்னார்ல, பாஜக வந்து மதவாத கட்சின்னு தவறா சித்தரிக்கப்படுது, அதை ஒவ்வொரு திமுக காரனும் போய் சொல்லணும் எல்லார்கிட்டையும். RSSங்கிறது வந்து ஒரு தொண்டு நிறுவனம், அதை பத்தி எல்லாத்தையும் போய் சொல்லணும்னு சொன்ன கலைஞர் அறிவாளியா இல்ல ஆராஸ் அறிவாளியா? ஒண்ணு அவர் சொன்னது தப்புன்னா நீங்க தப்புன்னு ஒத்துக்கோங்க, இல்ல நீங்க சொன்னது சரின்னா அவர் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஸ்தானிகளுங்களா ரெட்டனாக்கு படிச்சவங்க. அந்த சொல்லுவாங்கல்ல பாம்புக்கு ரெட்டனாக்குன்னு, அந்த மாதிரி பாம்பை விட கொடூரமான விஷம் முடிச்சது இந்த தீய சக்தி திமுக. அல்ல இங்க பாஜக பத்தி நீ அப்படி பாஜக உள்ள விடாம தடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஏன் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாஜக பத்தி பேசாம இருக்க முடியும் உங்களால? இன்னைக்கு உங்களோட அரசியலே ஒண்ணு அண்ணாமலை திட்டணும், இல்லைன்னா நயினாராவை திட்டணும், இல்லைன்னா மோடி அவர்களை திட்டணும், இல்லைன்னா அமித்ஷா அவர்களை திட்டணும், இல்லைன்னா பாஜக எங்களுக்கு நிதி கொடுக்கல மோசடி பண்ணிச்சுன்னு சொல்லணும். இப்படி பாஜகவை பேசாம ஒரே ஒரு மீட்டிங்ல திமுகவால பேச முடியுமா? என்ன அப்புறம் பாஜக உள்ளவர்லங்கிறீங்க. பாஜக இங்க உள்ள வந்து நல்லா சமணம் போட்டு உட்காந்துருச்சு பாஸ். நீங்க அதான் அவங்களை பார்த்து கதறிக்கிட்டு நீங்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பாஜக உள்ளவர்களை இந்த எல்லச்சாமி நொல்லச்சாமி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சாமி இருக்குன்னு நம்புறோம்னா நீங்க சொன்னீங்கன்னா அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதெல்லாம் ஆராசலாம் அயோக்கியர்களின் கூடாரம். நீங்களாம் சாமி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சாமிக்கு அசிங்கம். நீங்க ஒண்ணு அப்படி பெருந்தன்மையான சாமியை ஏத்துக்க வேணாம், புரியுதா? அப்படியே என்னமோ உங்க சாமிகளுக்கு எல்லாம் நான் வாழ்க்கை கொடுக்குறேன்பா, போனா போது நான் ஏத்துக்கிறேன்பா அப்படின்லாம் சொல்ல வேணாம். ராசா வாயை திறந்தா பொய் தான் பேசுவாருன்றது ரெக்கார்டடா இருக்கு எங்க கிட்ட. அதனால இவங்க என்ன பாஜக உள்ள விடாம வச்சிருக்காங்க. இந்த தடவை பாஜக உள்ள வந்து உங்களை எப்படி துரத்தி அடிக்குது அப்படின்றது மட்டும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.